தோனி நிறைய விளையாடவே இல்ல, சரியா மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு, நல்லா ரன் எடுக்க மாட்டாரு, 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். பட் இஃப் யூ see his record, ஒரு சீரீஸ்ல 8 மேட்ச் நடந்திருக்கிறப்ப 6 மேட்ச்ல 7 மேட்ச்ல 12 ரன்னும் 13 ரன்னும் எடுத்து தொப்பு வச்சு அசிங்கமா விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து மிடில் ஸ்டிக் அவுட் ஆகி போல்ட் ஆகலாம். தோனி வெளியில போய் ஒரு சீரீஸ் நடக்கும், தோனி முடிந்தது கதை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விமர்சிப்பாங்க. இவரை தலைவராக வைத்துக் கொண்டு எப்படி இந்திய அணி ஜெயிக்க முடியும் அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கப்போ ஃபைனல் மேட்ச் நடக்கும். ஃபைனல் மேட்ச்ல கடைசியில ஒரே ஒரு விக்கெட் தான் கையில இருக்கும். 60 பந்துகளில் 85 ரன்னுகள் தேவைப்படும். The most crisis situation for the team to succeed to the next level. அடுத்த இடத்திற்கு அந்த அணி போக வேண்டும். இறுதிக்கட்ட நிலையில் உட்கார்ந்திருக்கும். தோனி 4வது களத்தில் இறங்கியவன் நின்று ஆடுவான். கடைசி ஓவர்ல 18 ரன் வேணும், 6 பால் தான் இருக்கு. 3 பால்ல சிக்ஸர் அடிச்சு 3 பால மிச்சம் வச்சு கோப்பையை வாங்கி அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். That's all.